அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருளால் 23வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய மிக பெரும் கிருபையினால் நம்முடைய இந்த சிறு அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. இதுபோன்ற ஒற்றைப்படை இரவுகளில் வணங்கி லைலத்துல் கத்ர் என்னும் இரவை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இன்னும் மீதி இருக்கக்கூடிய காலங்களிலும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் அமல் செய்வதற்குரிய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு மென்மேலும் உயரச் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் நாம் சொல்லப்பட்டதைப் போல பெருமானாருக்கு ஆறுதலாய் தனது மனைவி ஹதீஜா அம்மையாரினுடைய பிரிவின் கவலை, அபூ தாலிபினுடைய மரண செய்தியின் கவலை, தாயிஃப் நகரத்தினுடைய கல்லடி, இது போன்ற காயங்கள் மென்மேலும் பட்டுக்கொண்டே இருப்பதனால் ஆறுதலாய் அல்லாஹ் விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு நசீபாக்கினான். இப்போ விண்ணுலகத்தில் எல்லா வானங்களையும் கடந்து சென்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் அத்துணையும் பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் எல்லாம் முனாஜாத் பேசிவிட்டு நபி அவர்கள் வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்ததையும் நாம் பார்த்தோம். தொழுகை அவர்களுக்கு கடமையானது. எத்தனை முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அனுப்பினார்கள். கடைசியாக 5 நேர தொழுகைக்கு கடமையாக்கப்பட்டு பெருமானார் விண்ணுலக பயணம் முடித்து கொண்டு எந்த இடத்தில் இங்கிருந்து கிளம்பினார்களோ உலகத்திலிருந்து ஹஜ்ரத் உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் கிளம்பினாங்க. கடைசியில் அதே வீட்டிலேயே எழுகிறார்கள் என்று வருகிறது. இப்போ எழுந்த உடனே பெருமானாருக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது. இதற்கு முன்னதாக கவலையாலும் துக்கத்தாலும் தோய்வுற்று இருந்த பெருமானாரினுடைய முகம் விண்ணுலக பயணத்திற்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சியை அவர்களுடைய முகத்தில் உம்மு ஹானி பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன உங்களுடைய முகத்தில் இவ்வளவு புத்துணர்ச்சி தெளிவு இருக்கிறதே, காரணம் என்ன என்று சொன்னவுடன் விண்ணுலக பயணத்தில் நடந்த அத்துணையும் விளக்குறாங்க. விளக்கி கொண்டு வரும் பொழுது உம்மு ஹானி அவர்களுடைய உள்ளத்தில் நினைப்பு வருகிறது, நாம் சொன்னால் நம்பிடுவோம், வெளியே போய் காஃபிர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னால் கட்டுக்கதை, இவைகள் எல்லாம் நடப்பது சாத்தியமா என்று கிண்டல் பண்ணுவாங்க. எனவே ரசூலுல்லாஹை வெளியே போக விடாமல் எப்படியாவது தடுத்து எங்கே இருக்க வைக்க வேண்டும் என்று யோசித்து விட்டு கேட்குறாங்க. சரி, நல்ல விஷயம்தான், எங்கே கிளம்புறீங்க என்று கேட்கும் பொழுது பெருமானார் வேகத்தோடு சொல்கிறார்கள், இதை நான் வெளியில் எல்லா நபர்களுக்கும் சொல்ல போகிறேன் என்று சொல்ல உம்மு ஹானி அம்மையார் இதை தடுக்கிறாங்க. தடுத்ததுதான் பெருமானார் அவர்களை ஒரு முறைக்கிறார்கள். ஜலாலியத், அதாவது ஈமானுடைய ரோஷத்தை பெருமானார் பார்த்தவுடன் அந்த ஒளியின் பின்பத்தால் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். எழுந்து பார்த்தவுடன் பெருமானார் எங்கு செல்கிறார்கள் என்ற அடிமையிடத்தில் கேட்டவுடன் பெருமானார் அடிமை தேடிக்கொண்டு வருகிறார்கள். பெருமானார் கஅபாவினுடைய முற்றம் ஹத்தீமுடைய அந்த ஹஜ்ர் கற்களின் மீது உட்கார்ந்து எல்லா மக்களுக்கும் நடந்தவற்றை கூறிக்கொண்டிருப்பதையும், இதையெல்லாம் மக்காவின் காஃபிர்கள் சிரித்து கொண்டும் எள்ளி நகையாடி கொண்டும் இவைகள் எல்லாம் சாத்தியமா என்று முஹம்மதை கிண்டல் செய்து கொண்டும் பார்ப்பதை அடிமை பார்த்துவிட்டு நேராக உம்மு ஹானி அவர்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க. இவைகள் எல்லாம் அந்த இடத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த முஹம்மதை அவர் சொல்லக்கூடிய செய்தியை விட சொல்லும் நபரை பார்க்கிறோம். இதுதான் ஈமானிய யுக்தி. அதனால தான் ஹஸரத் அபூபக்கருக்கு சித்தீக், உண்மைப்படுத்தியவர் என்ற பெயர் அங்கிருந்து வந்தது. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் பல நபர்கள் கிண்டல் செய்தாங்க. முஹம்மத், நீங்கள் விண்ணுலகம் போனதை விடுங்க, இங்கேருந்து பைத்துல் முகத்தஸ்
முகத்தஸ் போனேன் என்று சொல்கிறீர்களே, இது எப்படி சாத்தியமாகும்? சரி, அதுல எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, எத்தனை வாயில்கள் இருக்கிறது, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று முஹம்மதிடத்தில் கேட்கும் பொழுது பெருமானார் உண்மையில் அவைகளை எல்லாம் பார்க்கவில்லை என்றாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் தோன்றி அந்த பைத்துல் முகத்தஸினுடைய உருவத்தை காட்டினார்கள். பெருமானார் அப்படியே எண்ணி எண்ணி ஜன்னல்களையும் வாயில்களையும் சொன்னதை பார்த்து மக்காவின் காஃபிர்கள் வாயடைத்து போயினார்கள் என்று வரலாறுகளில் வருகிறது. அப்ப இதற்கு முன்னால் அல்லாஹ் விண்ணுலக பயணத்திற்கு முன்னால் ரகசியமான முறையில் அழைப்புக்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த பயணத்திற்கு பிறகு அழைப்புக்கள் பகிரங்கமானது. வீட்டினுடைய ஒவ்வொரு வீட்டின் கதவுகளையும் ரசூலுல்லாஹ் தட்டுகிறார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று பகிரங்கமான முறையில் அழைப்புக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. காஃபிர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தலைவலியாய் போனது. நாளுக்கு நாள் முஹம்மதின் ஆதரவாளர்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள். முஹம்மதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதிகமாகிக் கொண்டே போறாங்க. இப்படியே விட்டுவிட்டால் முஹம்மது வளர்ந்து கொண்டே போவார் என்று காஃபிர்களுடைய தலைவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்படுகிறது. ஏதாவது ஒன்றுனா அவங்க வேகமாக தாருன் நத்வா என்ற ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் தான் வந்து ஆலோசனை செய்வாங்க காஃபிர்களுடைய தலைவர்கள். முஹம்மதை என்ன செய்யலாம், எப்படி அவரை தடுக்கலாம், அவரை எப்படி துன்புறுத்தலாம் என்று இந்த தாருன் நத்வாவுடைய ஆஃபீஸில் வைத்துதான் ஆலோசனை செய்யப்படும். இந்த நேரத்தில் தான் மக்காவில் அவ்வளவு அழைப்புகளை பகிரங்கமாக கொடுத்தாலும் பெருமானாருக்கு ஒரு நபரை கூட ரசூல் நம்பி ஈமான் கொள்ளவில்லை. எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மாறாக கடுமையான வார்த்தைகளும் துன்புறுத்தல்களும் மக்காவில் அதிகமாகிக் கொண்டே போனது. அதற்கு மாற்றமாக ஒரு வழி அடைக்கப்பட்டால் இன்னொரு வழியை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு திறந்து கொடுத்தான். ஹஜ்ஜினுடைய சீசன் ஆரம்பமாக போகிறது. ஹஜ்ஜு முன்னாடி உள்ள காலத்திலிருந்தே மக்கள் செய்து கொண்டு வருவாங்க. ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு வருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலகட்டம் ஆரம்பமாகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலுக்கு வரக்கூடிய ஹாஜிகளிடத்தில் ஒவ்வொரு நபர்களாக அழைப்பு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அழைப்பு பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் மதீனா நகர, அந்த நேரம் மதீனாவிற்கு யஸ்ரிப் என்று பெயர் சொல்லுவாங்க. மதீனா நகரத்திலிருந்து சுமார் 6 பேர் அடங்கிய ஒரு கூட்டம் ஒன்று, குழு ஒன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்து ஹஜ்ஜு செய்து கொண்டு எல்லா கிரிகைகளையும் முடித்துவிட்டு ஜம்ரா கல் எறிதலுடைய மைதானத்திற்கு வருது. ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்தே உஸ்தா, ஜம்ரத்தே அகபா 3 இடத்துல கல் எறிவாங்க. ஷைத்தான் நின்ற இடம் என்பதற்காக கல் எறிவார்கள். அந்த இடத்துல கடைசியாக ஜம்ரத்தே அகபா கல் எறிந்து விட்டு ஹாஜிகள் உட்கார்ந்திருக்கும் பொழுது 6 நபர்கள் கொண்ட ஒரு குழு அந்த இடத்தில் அமர்ந்திருந்தது. பெருமானார் அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் அழைப்பை கொடுக்கிறாங்களோ பின்னால் அபூலஹப் வந்து நிற்பானாம். பெருமானார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அபூலஹப் பின்னால் இருந்து கத்துவான், நீங்கள் இவர் சொல்வதை நம்பாதீர்கள், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள் என்பதாக அபூலஹப் கடுமையான வார்த்தைகளை சொல்லுவான். கேட்கும் மக்கள் கேட்பாங்க, இவர் சொல்றது சரி, பின்னால் இருந்து ஒருத்தர் சொல்றாரே அவர் யாரு? சொல்லப்படும் அபூலஹப் அவருடைய பெரிய தந்தை. அப்படியா? அப்படின்னா உண்மையாகத்தான் இருக்கும். முஹம்மது நீங்க போயிருங்க என்று முஹம்மதை சில நேரங்களில் துரத்தப்படும். அவ்வளவு இன்னல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் தாங்கி கொண்டு ஹாஜிகளுக்கு மத்தியில் அழைப்பு சொல்றாங்க. இதனால தான் அபூலஹப் மக்காவினுடைய நுழைவாயிலே நின்று கொள்ளுவானாம். நுழைவாயில் பகுதியிலே நின்று கொண்டு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு சொல்லுவானாம், நீங்கள் உள்ள போனீங்க, எல்லா அமல்களையும் நன்றாக செய்து கொள்ளுங்கள், முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பேச்சை மட்டும் கேட்காதீங்க, அவருடைய சொல்லை கேட்காதீர்கள், அவர் ஏதேனும் ஒன்றை ஓதினால் உங்களுடைய காதுகளில் பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அபூலஹப் வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அறிவிப்பு செய்து கொண்டே இருப்பானாம். எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த 6 நபர்களுக்கு முதல் கட்டமாக அழைப்பை கொடுக்கிறாங்க. கல் எரிந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 6 நபர்களுக்கு அழைப்பை கொடுத்துட்டு பார்த்தா அந்த யாருமே வாய் திறக்கல. அந்த இடத்தில் ஒரு வாலிபர், அவர் பேர் அஸ்அத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய வாலிபர் வேகமாக ஓடி வந்து பெருமானாருடைய கையை பற்றி பிடித்து, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் உண்மையான தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று கலிமாவை சொல்ல, இவரை நம்பி சில பேர் இருப்பாங்கல்ல, இவர் சொல்வதை சில பேர் கேட்பாங்கல்ல, அவர்களிலிருந்து 5 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைந்த உள்ளத்தோடு அழைப்பு பணியை மேற்கொண்டிருக்கும் பொழுது இந்த 6 நபர்கள் ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டினார்கள். கலிமாவை சொன்னவுடன் பெருமானாருக்கு சந்தோஷம், எல்லிலடங்காத சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள் 6 நபர்கள். அது மதீனா நகரத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுதுதான் தன்னுடைய சொந்த நாட்டில் மக்காவில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் மதீனா நகரத்திலிருந்து வந்த 6 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றது ரசூலுல்லாஹ்விற்கு பேர் இன்பத்தை ஏற்படுத்தியது. இது முதல் வருஷம். அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரும்போது பெருமானாருக்கு வயது 52. ஹஜ் ஆண்டு அடுத்த வருடம் ஆரம்பமாகிறது. சென்ற 6 நபர்களும் தனக்கு ஜோடியாக இன்னொரு 6 நபர்களை கூட்டி வந்து மொத்தம் 12 பேராக ரசூலுல்லாஹ்வை வந்து கரம் பிடித்து ஈமான் கொள்ளுகிறார்கள். இது இரண்டாவது ஒப்பந்தம். அந்த வந்த 12 பேரும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது குர்ஆனினுடைய வசனம் இறங்குகிறது, அதையெல்லாம் ஓதுகிறீர்கள், இனிமையாக இருக்கிறது, எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆளை அனுப்பி வையுங்கள், அல்லாஹ்வினுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று ஒரு குர்ஆனை ஆசிரியரை கேட்கும் பொழுது பெருமானார் ஒரு தோழரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் முஸ்அப் பின் உமைர் என்னும் தோழரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த 12 பேரும் தங்களுடைய நாடுகள் யஸ்ரிபுக்கு செல்கிறார்கள். 13 பேர் செய்கிறாங்க. இந்த முஸ்அப் பின் உமைர் போய் முழு மதீனா நகரத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் இழுக்கக்கூடியவராக மாறி சுமார் 400 நபர்களை இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக மாற்றிவிட்டார். நபி இன்னும் போல, ரசூல் இன்னும் அந்த ஊருக்கு போகவே இல்லை. அதற்குள் மதீனா நகரத்தில் சுமார் 400 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் 400 பேர். அடுத்த வருடம் ஹஜ் ஆரம்பமாக போகிறது. ரசூலுல்லாஹ்விற்கு அழைப்புகள் வருகிறது, யா ரசூலல்லாஹ், 400 நபர்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களிடத்தில் வந்து பைஅத் செய்வதற்கு நாடுகிறோம் என்று சொல்ல பெருமானார் சொன்னாங்க, மக்காவின் சூழ்நிலை சரியில்லை, எனவே நீங்கள் வரும் பொழுது தன்னந்தனியாக இரவு நேரத்தில் மாத்திரம், முடிந்தவர்கள் மாத்திரம் வாருங்கள் என்று சொல்ல, அந்த நேரத்தில் சுமார் 70 நபர்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, ஏன் இங்கு கஷ்டப்படுகிறீர்கள், நீங்க எங்களோட மதீனா நகரத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானாருக்கு உள்ளத்தில் ஆசை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இன்னும் அனுமதி தரவில்லை. மதீனா நகரத்திலே இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்னும் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்காவில் ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லன்னா கஷ்டங்களும் சொல்லன்னா துன்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மதீனா நகரத்தில் தீன் வளர ஆரம்பித்தது என்று சொன்னா, அஸ்அத் பின் ஜுராரா எப்போ முதல் ஒப்பந்தத்தில் பெருமானாருடைய கரத்தை தவ்வி வந்து பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றாரோ, அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் வைத்து முஸ்அப் பின் உமைரை குர்ஆன் ஓதச் சொல்லுங்கள், நான் இடம் தருகிறேன் என்று அவருடைய தோட்டத்தை கொடுத்தார். மதீனா நகரத்திலே முஸ்அப் பின் உமைர் நல்ல சரியான முறையில் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அவருடைய தோட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாரையாய் வந்து போவதை பார்த்து, அப்பொழுது மதீனா நகரத்தினுடைய தலைவராக இருந்த சஅத் பின் முஆத் என்ற ஒரு தோழர், அவர் காதலை கேள்விப்படுறார். அப்ப இன்னும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சஅத் பின் முஆத் கேள்விப்படுகிறார், இது போன்று மக்காவிலிருந்து ஒருவர் முசாதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர்
இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் மதம் மாற்றுகிறார். நம்முடைய இயற்கை மார்க்கத்தை விட்டுவிட்டு எல்லாத்தையும் ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைக்கிறார் என்பதை மதீனா நகரத்தினுடைய தலைவர் சாத் இப்னு முஆத் அப்பொழுது கேள்விப்படும் பொழுது தன்னுடைய துணை தளபதியை அழைக்கிறார். உசைத் பின் ஹுதைரை அழைத்து சொல்றாரு, நீ போய் நேரா அவருடைய அசாத் பின் ஜுராராவுடைய தோட்டத்தில் முஸாப் பின் உமைர் ஒருத்தர் ஓதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, அவரை போய் நீ கதையை முடிச்சிரு, அவரை இல்லாம ஆக்கிரு என்பதாக ஒரு வாளை கையில கொடுத்து சாத் பின் முஆத் அவர் அனுப்புகிறார். தன்னுடைய தளபதியை அனுப்புகிறார். நேராக முஸாப் பின் உமைரை சந்திப்பதற்காக வேண்டி இவர் சொல்கிறார், உசைத் பின் ஹுதைர் போறாரு. போய் உட்கார்ந்து நேரா போன உடனே பேச்சுக்கு இடமில்லை, கழுத்துல கத்திய வாளை வச்சுட்டார். வாளை வைத்த உடனே முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு சகனமோ காட்டவில்லை, அமைதியாக நின்றார்கள். அமைதியாக சொல்றாங்க, நான் சொல்லுவது சரியாக இருந்தால் என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள், தவறாக இருந்தால் என்னை கொன்று விடுங்கள். சொல்றாங்க, குல்த ஸஹன் ஹக்கன், சரி நீ சொல்லுவது உண்மைதான், என்ன சொல்ல வர்ற சொல் என்று சொல்ல முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு இறங்கிய வசனங்களை ஓதி காட்ட ஆரம்பித்தார். இந்த குர்ஆனில் மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். ஓதி காட்ட ஆரம்பித்தார். ஓத ஓத இவருடைய காதுகள் அதை கேட்க கேட்க இவருடைய முகத்தில் ஒளியை பார்க்கிறார். ஒளி இலங்கிக் கொண்டிருக்கிறது. உசைத் பின் ஹுதைர் எந்த கையில் வாளை உருவிய வாளோடு வந்து கொண்டிருந்தாரோ அவருடைய முகத்தில் ஒளிவு வந்து கொண்டே இருக்கிறது. ஓதி முடித்ததுதான் தாமதம். குல்த பில் ஹக் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், மா அஹ்ஸன ஹாதா வமா அஜ்மல், இவ்வளவு அழகான வாசகங்களாக இருக்கிறதே, இது யாருடைய வாசகம் என்று அவர் கேட்கும் பொழுது இது முஹம்மத் சொன்ன குர்ஆனினுடைய வசனங்கள் என்று சொல்ல அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறலாமா? எந்த நபர் உருவிய வாளோடு வந்தாரோ அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்திய வார்த்தை இது, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிற முடியுமா? என்ன செய்யணும், அதற்குரிய வழிமுறை என்ன என்று சொல்ல இவர்கள் அதை கற்றுத்தருகிறார்கள். நீங்க பெரிய கஷ்டமெல்லாம் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஒரு வார்த்தை உள்ளத்தால் சொல்ல வேண்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லிவிட்டால் நீங்க இஸ்லாத்திற்குள்ள வந்துருவீங்க. எப்போது இதை கேட்டதுதான் தாமதம். உடனே அவருடைய கையை பிடித்து கொண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றார். வரலாறுகளில் வருகிறது. அவர் எதிர்பார்த்து இருக்கிறார், யாரு? அனுப்பிய தலைவர் சாத் இப்னு முஆத் கொலை செஞ்சுட்டு வெற்றியோடு வருவார்னு எதிர்பார்த்திருந்தா குனிந்த தலையோடு இவர் தன் தலைவரை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார். என்ன செய்தீர் என்று கேட்கும் பொழுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நீங்கள் வந்து அவரை சொல்வதை கேளுங்கள் என்று தன் தலைவர் சாத் இப்னு முஆதை அழைத்து கொண்டு வருகிறார். அவர் வேகமா வந்தாரு. வந்து எந்த நபர் எப்படி கழுத்தில் கை வைத்தாரோ முந்திய நபர், அதை போல இப்பொழுது மதீனா மாநகரத்தினுடைய தலைவர் சாத் இப்னு முஆத் தன் உருவிய வாளோடு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தில் கை வைக்கிறார். அதே வார்த்தையை சொல்லுகிறார், நான் சொல்வது உண்மையாக இருந்தால் என்னை விட்டுவிடுங்கள், பொய்யாக இருந்தால் என்னை கொல்ஃபக்துலு, என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்ல, அஸ்பஹ்த குல்த பிஹக், நீ சத்தியத்தை சொன்னாய், என்ன சொல்கிறாய் சொல் என்று சொல்ல, அதே குர்ஆனினுடைய வசனங்களை உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டினார்கள். ஹஸரத் சாத் இப்னு முஆத் அந்த இடத்தில் முகம் ஒளியால் இலங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உள்ளத்தை திறக்க ஆரம்பித்தான். அவர்களும் கேட்கிறார்கள், நானும் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை கொள்கிறேன் என்று சொல்ல இவரும் கரத்தை பற்றி பிடித்து கலிமாவை ஓதினார். 2 நபர்களும் ஷஹாதத்தை ஏற்று இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். இவர்கள் வெற்றியோடு வருவார்கள் என்று யார்? மக்கா நகரத்தினுடைய பெரும் பெரும் தளபதிகளும் அரண்மனையில் முஸ்லிம் அந்த மக்களும் அந்த மதீனா நகரத்தினுடைய நாட்டு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க 2 நபர்களும் குனிந்த தலையோடு போகிறார்களாம். 2 நபர்களும் குனிந்த தலையோடு போகிறாங்க. அவரை கொலை செய்துவிட்டு வந்தீர்களா என்று மக்கள் கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் 2 நபர்களும் சிறிது மௌனத்திற்கு பிறகு சொல்றாங்க, நாங்கள் கபில்னா அல் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்.
இன்று இரவு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் டைம் தருகிறோம், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய பதவிகளை விட்டு விடுகிறோம் என 2 நபர்களும் சொல்றாங்க. முஸஅப், சாது பின் முஆத், உஸைத் பின் ஹுதைர், தளபதி தலைவர் 2 நபர்களும் சொல்லும் பொழுது அன்றைய இரவே வந்த அத்துணை மக்கள்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முழு மதீனா மாநகரமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு மக்கா மாநகரத்தில் இந்த மக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நம்மளோடு சேர்ந்து வந்துருங்க என்று மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி வராதா என பெருமானார் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் உடனே அனுமதி தந்து விட்டான். அந்த நேரத்தில் மக்காவில் இருந்த காஃபிர்களுக்கும் எந்த ஒரு வணக்கமும் கடமையாகலை. தொழுகிறது மாத்திரம்தான் அந்த நேரத்தில் கடமை இருந்துச்சு. தொழுகிறதும் அது குறிப்பிட்ட விதிவிலக்காக இருந்துச்சு. தொழுகையிலலாம் பேசிக்கிடுவாங்க, சலாம் சொல்லிக்கிடுவாங்க, பதில் சொல்லிக்கிடுவாங்க, இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்ப்பாங்க. அதற்கு பிறகுதான் தொழுகை ஒரு வரைமுறையாக காக்கப்பட்டது. 2வது கடமை என்னன்னா, யார் இஸ்லாத்தை ஏற்றார்களோ காசு அவர்களிடத்தில் இருந்தா அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா நகரத்துக்கு போயிடணும். இந்த 2 வணக்கம் தான் அந்த நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருந்தது. பெருமானாருக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டிய அனுமதி கொடுக்கப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிடுறாங்க, எல்லோரும் ஹிஜ்ரத் செய்து மதீனா நகரத்திற்கு சென்று விடுங்க என்று அனுமதி தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழராக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிஜ்ரத்திற்காக வேண்டி ஆயத்தமாக்கினாங்க. எல்லா தோழர்களும் முன்னதாகவே ஹிஜ்ரத் செய்து மதீனா மாநகரத்திற்கு சென்றுவிட பெருமானார் அமைதியாக இருக்கும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் நீங்க ஏன் கிளம்பாம இருக்கிறீங்க? அதுவும் என்னை இங்கு தங்க வைத்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? 2 நபர்களும் சேர்ந்து போவதற்குத்தானே என்று சொல்ல பெருமானார், ஆம், 2 நபர்களும் சேர்ந்து செல்வதற்காக வேண்டித்தான் என்று ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கிறாங்க. எப்போ மக்காவிலிருந்து சில முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வெளியூருக்கு போறாங்கன்னு தெரிஞ்சதும் இந்த நேரத்தில் கையில் மாட்டிய சில நபர்களை எல்லாம் காஃபிர்கள் கடுமையாக துன்புறுத்தினார்கள். யாரும் எங்க ஊரை விட்டு போயிடக்கூடாது என்று தடுத்தார்கள். அந்த நேரத்தில் கர்ஜனையாக வீரமாக நின்று சப்தமிட்டு சொன்ன ஒரே நபர் ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் கிளம்புறதுக்கு முன்னாடி காபாவில் வந்து நின்ட்டாங்களாம். மக்காவில் காபாவில் வந்து நின்று இப்படி அறிவிப்பு செய்கிறார்கள், உமர் பின் கத்தாப், உமர் இப்பொழுது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து கிளம்ப போகிறார். உங்கள யாருக்கேனும் உங்களுடைய மனைவியை விதவையாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என்னோட வந்து நின்று சண்டை போட்டு என்னை தடுத்து விடுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனாதையாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தடுத்து விடுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உறவினர்களை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தடுத்து விடுங்கள் பார்க்கலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கர்ஜனை செய்தார்கள். அங்கு தடுப்பதற்கு ஒரு நபருக்கும் துணிவு வரவில்லை. அப்படியே உமர் பின் கத்தாப் வேகமாக ஹிஜ்ரத்திற்கு கிளம்புகிறார்கள். மதீனா நகரத்தை நோக்கி ரசூலுல்லாஹினுடைய கட்டளையின்படி வெளிக்கிளம்பி செல்றாங்க. இந்த நேரத்தில் தான் மக்காவினுடைய காஃபிர்கள் வழக்கம் போல ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் தாருன் நதுவாவில் ஒன்று கூறுறாங்க, இப்படியே முஹம்மதை விட்டுவிட்டால் மதீனா நகரத்துக்கு போயிடுறாரு, அங்கே போய் மறுபடியும் பெரிய புரட்சியை பண்ணி விடுவார், இப்பொழுது என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை செய்ய ஒருமித்த கருத்தாக சொல்லுகிறாங்க. இவ்வளவு காலங்கள் கஷ்டத்தை தான் கொடுத்து கொண்டிருந்தோம், இப்போ முஹம்மதினுடைய கதையை முடிச்சிடலாம், அவரை கொலை செய்து விட்டால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிவிடும். கொலை செய்தரா? ஒரு சில பேர் கேட்குறாங்க, பனு ஹாஷிம் அப்துல் முனாஃபினுடைய கூட்டம் எல்லாம் நம்மை சும்மா விட்டுருவாங்களா? வேண்டாம் வேண்டாம் என்று சிலர் தடை செய்கிறாங்க. இல்லை இல்லை, கொலை செய்கிறது தான் நல்லது சிலர் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்படி சலசலப்பு ஏற்பட்டு இருக்கும் பொழுது ஷைத்தான் வயோதிக தோற்றத்தில் அந்த மஜ்லிஸில் வந்து நின்றான். சொன்னா, கொலை செய்கிறது நல்லது, எப்படி கொலை செய்வது, யார் வருவது, ஒருவர் கொலை செய்தா எல்லாருக்கும் தெரிந்துவிடும். இப்ப முஹம்மதினுடைய கோத்திரம் நம்மளை பழிக்கு பழி வாங்காமல் விடாது, இப்ப என்ன செய்வது? அந்த வயோதிக தோற்றத்தில் இருந்த ஷைத்தான் மறுபடியும் ஆலோசனை செஞ்சான். எதற்கு உங்களுக்கு குழப்பம்?
5 கூட்டங்கள், 5 கபீலாக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஆள் வந்துருங்க. அந்த நபர்கள் வந்து கொலை செஞ்சீங்கன்னா ஒன்றும் தெரியாது. எல்லா கபீலா கூட்டத்தையும் எப்படி அவங்க கூட்டம் பழிவாங்க முடியும்? எனவே ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆள் வந்து விடுங்கள், முஹம்மதினுடைய கதையை முடித்து விடலாம் என ஷைத்தான் ஆலோசனை செய்ய, இந்த விஷயத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்து விட்டான். நபியே, உங்களை திட்டம் தீட்டுகிறார்கள் கொலை செய்வதற்காக. இந்த இடத்துல இன்னொன்னையும் பார்க்கணும். பெருமானாரினுடைய மீது இயற்கையாகவே ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்த காஃபிர்களுடைய தலைவர்கள் ஒரு மனைவி, ஒரு பெண், அன்றே இரவே ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. இந்த இடத்தை நம்ம பார்க்க வேண்டியது தான். அல்லாஹ் ஏற்கனவே ஜிப்ரீல் மூலமாக அறிவிப்பும் கொடுத்து விட்டான். இருந்தாலும் மனிதர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு பெண்ணை நியமிக்கிறான். இந்த இடத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியை தந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். பெண்களுடைய தியாகம் இருக்கிறதே, அது சாதாரணமான தியாகம் அல்ல. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு அந்த பெண் அறிவிப்பு கொடுக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்று இரவு உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் தங்கியிருந்தால் உங்களை கொலை செய்வதற்கு ஆலோசனை செய்திருக்கிறாங்க, உங்களுடைய படுக்கையில் நீங்கள் படுக்காதீர்கள் என்று அந்த பெண்மணி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு பயணம் செய்வதற்காக வேண்டி தயார் செய்து விட்டார்கள், ஆயத்தமானாங்க. ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க, வாங்க அலி, நான் அமானிதமாக சில பொருட்களை மக்காவாசிகளில் சில நபர்கள் என்னிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார்கள், இந்தாங்க அந்த பொருள், இதை பிடிங்க, இதை பிடித்து என்னுடைய இடத்தில் இரவில் நீங்கள் தூங்குங்கள், நாளை காலை இந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மதீனா நகரத்திற்கு நீங்கள் வந்து சேருவீர்கள் என்று அலி ரதியல்லாஹு கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி கிளம்பிட்டாங்க. பாருங்க, ஒரு இடத்துல வந்து தாக்கப்படுகிறது என்று தெரிந்தே கூட அலி ரதியல்லாஹு அந்த பெட்ல படுக்க போறாங்க. நம்மளா இருந்தால் அந்த இடத்துல முடியுமா? எந்த நேரத்தில் அந்த பெட்டை நோக்கி வாள் வரும், இன்று இரவு தான் வரும் என்று தெரியும். அந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த பெட்டில் படுத்திருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தூக்கம் வருமா என்ன தெரியல, ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய இரவு தான் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று சொல்றாங்க. எப்படி என்று ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்களாம், எப்படி அவ்வளவு நிம்மதியாக தூங்குனீங்க? அந்த நேரத்தில் காஃபிர்கள் எல்லாம் திட்டமிட்டு இருந்தார்கள். அந்த பெட்ஷீட்டை பொத்தி ஒருத்தர் கிடக்கிறாரு, முஹம்மது தான் சொல்லி வந்து காஃபிர்கள் அந்த இடத்தில் வாளை வந்து வெட்டி இருந்தாலும் கதை முடிந்து இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் கூட நீங்கள் அந்த இடத்தில் வந்து தூங்கி இருக்கிறீர்களே, அதுவும் நிம்மதியாக தூங்கினேன் என்று சொல்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், பெருமானார் எனக்கு சொன்னார்கள், நீங்கள் அமானிதமான பொருட்களை கொடுத்துவிட்டு மதீனா நகரத்திற்கு நீங்கள் வந்து சேருவீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், எனது உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். எனவேதான் முஹம்மதினுடைய வார்த்தையை நான் நம்பினேன். அல்லாஹ் என்னை நிம்மதியாக வந்து சேர்த்து வைத்தானே என்று சொல்லி காட்டுவார்களே அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அந்த இரவு நிம்மதியாக தூங்கினார்களாம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டும் கிளம்புகிறார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு